வணக்கம். விஜய் கட்சியில் சகாயம் ஐஏஎஸ் இணைகிறாரா? சகாயம் ஐஏஎஸ் இந்தியா முழுக்க பிரபலமான ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி. இவர் 26 முறை தனது நேர்மையின் பரிசாக இடமாற்றம் பெற்றுள்ளார். இவருக்கு பல்வேறு விதமான கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளது. இவர் மதுரையில் கிரானைட் ஊழல் தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் வெளிக்கொணர்ந்தார். தன் உயிருக்கு ஆபத்து உள்ளது என கூறி தமிழக அரசால் இவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வந்தாலும் இவர் தற்பொழுது பணி ஓய்வு பெற்ற பின்பு இவருக்கான பாதுகாப்பு இல்லை என்றும் இதனால் இவரது உயிருக்கு ஆபத்து உள்ளது என்றும் சமீபத்தில் பேட்டி கொடுத்திருந்தார். மேலும் தமிழக மக்களுக்காகவும் தமிழரின் நலனுக்காகவும் தான் தொடர்ந்து பாடுபட்டு வருவேன். நான் ஊழலை எதிர்த்த போதே எனது உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் நேர்மையை பின்பற்றுவதனால் அதை பற்றி கவலைப்படவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தமிழக இளைஞர்களை ஒன்று திரட்டி அரசியல் பக்குவத்தை உருவாக்கி ஒரு தனி அமைப்பை நடத்தி வருகிறார். அவரிடம் நீங்கள் விஜய் கட்சியில் இணைந்தால் என்ன, அல்லது உங்கள் கட்சி வரும் தேர்தலில் போட்டியிடுமா என கேட்டிருந்தார். நான் தேர்தல் அரசியலை என்றுமே விரும்பவில்லை. தேர்தல் அரசியல் என்பது காம்ப்ரமைஸுக்கு உட்படுத்தப்படும். நமது கொள்கைகளை இழக்க வேண்டி வரும். தேர்தல் அரசியல் என்பது வேறு, மக்களை தேர்தல் அரசியல்படுத்துவது என்பது வேறு. நான் படித்த இளைஞர்களையும் பண்பாடுள்ள இளைஞர்களையும் பக்குவப்படுத்துவதே எனது திட்டம் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் விஜய் கட்சியை பற்றி கேட்டபோது, ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமென்றாலும் கட்சி தொடங்கலாம். அது நடிகராக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம். யார் வேண்டுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம். வருகிறவர்கள் மக்களுக்காக உழைக்க வேண்டும். மீனவர்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, தமிழர் நலனுக்காக, தமிழ்நாட்டிற்காக, அனைத்து தட்டு மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என அனைவருக்கும் உழைக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர்தான் நாட்டிற்கு தேவையே தவிர ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி பெற்ற மக்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய தலைவர்கள் தேவை இல்லை. அதைத்தான் நான் தொடர்ந்து தெளிவுபடுத்தி வருகிறேன். விஜய் அவர்கள் அவ்வாறு செய்தால் அவரை நானும் வரவேற்பேன், இந்த தமிழகமும் வரவேற்கும். விஜய் மட்டும் இல்லை, இதே சித்தாந்த கொள்கைகளை கொண்டு எவர் அரசியலுக்கு வந்தாலும் தமிழக மக்கள் மட்டும் இல்லை, உலக மக்களே ஏற்பார்கள் என குறிப்பிட்டிருந்தார். எதிர்காலத்தில் நீங்கள் விஜயோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய திட்டம் இருக்கிறதா என்று கேட்டதற்கு நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டேன். எனது பாதை தேர்தல் அரசியல் இல்லை. தேர்தல் அரசியலில் நமது கொள்கைகளை இழக்க வேண்டி வரும். நமது திட்டங்கள் என்ன என்பதை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டி வரும். நமது சித்தாந்தங்கள் என்ன என்பதை புரியாமல் ஒரு சிலரோடு கூட்டணி வைக்க வேண்டி வரும். இதனால் நாம் பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாவோம். அது எனது நிலைப்பாடு இல்லை. நான் இறுதி வரையிலும் தூய்மையான ஒரு மனிதனாக வாழ விரும்புகிறேன். என்னிடம் கள்ளம், கபடம், சூதுவாது இல்லாத நேர்மையான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய திட்டம்தான் உள்ளது. அதை நோக்கித்தான் எனது பயணமும் உள்ளது. விஜய் அவர்கள் தமிழக மக்களுக்காக நல்லது செய்தால் அதை நான் கண்டிப்பாக வரவேற்பேன். மேலும் விஜய் கட்சியில் இளைஞர்கள் அதிகமாக உள்ளார்கள். இளைஞர்கள் அனைவரும் துடிப்பானவர்கள். அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும். நானும் ஒரு சில காணொளிகளை பார்த்தேன். அதில் இளைஞர்கள் ஆக்ரோஷமாக செயல்படுகிறார்கள். இளைஞர்கள் அவ்வாறு செயல்படக்கூடாது. விஜய் அவர்களை பக்குவப்படுத்தி நல்ல பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே விஜய்க்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என குறிப்பிட்டிருந்தார். நன்றி.